Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sounds and Studying. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலோட கோர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட்ஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையா செல் வந்து போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அனலைசிஸ் வந்து பார்த்தலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ தான். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோலேயே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு ரீகால் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன வீடியோ. ஸோ ஒரு 5 மினிட் to 10 மினிட்ஸ்க்குள்ளே டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். டெய்லியோட டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டான். 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு ட்ரேடு வந்து இருந்தது. நம்ம போட்ட என்ட்ரி வந்து மிட்டிகேட் ஆகாமல், கன்ஃபர்மேஷன் என்ட்ரி மிட்டிகேட் ஆகாமல் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ மேலே போனாலும் நமக்கு என்ட்ரி வந்து கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ட் என்ட்ரி வந்து நம்ம போட்டிருந்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ அதோட 1 மினிட்டோட உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மூவ்மெண்ட்டில் நம்ம ஒரு என்ட்ரி வந்து இப்போ கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ரைட்டா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கிட்ட வந்துட்டு மேலே போயிட்டான். மறுபடியும் கீழே வரான். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் 1 மினிட் இந்த டிமாண்ட்லேயும் அடுத்தது கீழே இருக்கக்கூடிய 5 மினிட் இந்த டிமாண்ட்லேயும் நமக்கு பை வந்து இருக்குது. ஸோ நம்ம இங்கே டைரக்ட் என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து நம்ம கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த டேரிஃப்லாம் வந்து எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க, எல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ட்ரம்ப் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி கண்ட்ரி எல்லா கண்ட்ரி மேலேயும் ஓகேங்களா? ஸோ எல்லா கண்ட்ரி மேலேயும் அவங்க வந்து ஒரு 10% வந்து டேரிஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு அலௌன்ஸ் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆள் சும்மா இல்லாமல் பண்ண வேண்டிய விஷயம்லாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து மார்க்கெட் மேலேயும் கீழேயும் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கமோடிட்டி வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மூமெண்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மேலேயும் இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் இப்போது கோல்டு பார்க்குறோம். இப்போ கோல்டு இருக்குது, பிட்காயின் இருக்குது, சில்வர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வோட மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ட்ரம்ப் வந்து போட்ட அந்த டேக்ஸஸ்லாம் வந்து போடக்கூடாது, நாங்கள் தான் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டிப்ரெஸ்ட் ஆகிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு நான் வந்து எவ்ரி கண்ட்ரி நான் ட்ரேட் பண்ணுற எல்லா கண்ட்ரி மேலேயும் 10% நான் வந்து டேரிஃப் வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து நியூஸ் வந்து ரீசெண்டாக இப்போ கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? எஸ்டர்டே வந்து நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மண்டே மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பெரிய ட்ராப்லேயும் இருக்கும், இல்லைனா மேலே போகிறதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது, கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? அதனால் கோல்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன பிளான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ண போகிறான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். பட் இந்த இடத்துல என்ட்ரி மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 50% ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து போட்டுருங்க. நீங்கள் வந்து ஒரு 1 லாட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 0.5 யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா?
அதாவது நீங்க எடுக்கக்கூடிய லாட்ல பாதி மட்டும் இங்க எடுங்க. அப்புறம் கன்ஃபர்மேஷன் குடுத்ததுக்கப்புறம் மீதி பாதிய அதுக்கு அடுத்த என்ட்ரில வந்து போடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் எப்படி ட்ரேட் பண்றேன்? இப்ப என்னோட வீடியோ தான் நீங்க பார்க்குறீங்க. அப்ப நான் எந்த மாரி ஆள் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியணும். அது சின்னதா சொல்றேன். இப்போ நான் என்ட்ரி எடுத்தா, இப்போ $50 வந்து ரிஸ்க் இருக்கு அப்படின்னா, 50லேருந்து ஒரு $100 வந்து நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து எனக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து வேணும். ஓகேங்களா? இதில 2000லேருந்து 6000 ஆவது ப்ராஃபிட் எனக்கு வந்தா தான், எனக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி என்ட்ரிக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். ஓகேங்களா? 2000லேருந்து $6000 வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் வரணும். $100 ரிஸ்க்குக்கு இல்லன்னா $50 ரிஸ்க்குக்கு. அப்போ இந்த மாரி என்ட்ரி எனக்கு கிடைக்கணும்னா, அது கிடைச்சிட்டே இருக்காது எப்பயுமே. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நெறைய பார்த்து, எல்லா கிரைட்டீரியாவும் பில்ட் ஆயி ஒரு என்ட்ரி குடுத்துச்சுன்னா, அந்த இடத்துல போயிட்டு இந்த மாரி என்ட்ரிய போய் நான் அப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? லோ ரிஸ்க்ல ஹை ப்ராஃபிட்டபிள் இருக்கிற மாரி. லாட்ஸ் வந்து அதிகமா வந்து போடுவேன். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி எனக்கு பெரிய ப்ராஃபிட் வேணும்னா, நான் கண்டிப்பா வெயிட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து மிஸ் பண்ணேன். ரியல் அக்கவுண்ட்ல இப்ப ரன்னிங்ல இருக்கு. ப்ராஃபிட் ரன்னிங்ல இருக்கு. இந்த இடத்துல ஃபண்டட் அக்கவுண்ட்ல ஒரு என்ட்ரி வந்து மிஸ் பண்ணேன். ஃபண்டட் அக்கவுண்ட்ல எதுக்கு நான் என்ட்ரி மிஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி வந்து கம்ப்ரஸ் பண்ணணும். இப்போ ஓடிட்டு இருக்கிற ப்ராஃபிட்டோட இந்த இடத்துல எனக்கு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா, இதோட ப்ராஃபிட்டோட இங்க போடுற என்ட்ரியோட ப்ராஃபிட் ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்காக தான். அப்போ எனக்கு ஒரு லோ ரிஸ்க்ல பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிற மாரி என்ட்ரினா நான் போவேன். அப்படி என்ட்ரி கிடைக்கலனா எனக்கு என்ட்ரியே வேண்டாம். ஓகேங்களா? நான் என்ட்ரியே போக மாட்டேன். என்ட்ரி நம்ம சொன்ன இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துல மார்க்கெட் மேலேயோ, இல்ல கீழயோ போகுது அப்படின்னா, அந்த இடத்துல என்னோட ரூலுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கலனா, அங்க நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஒண்ணு பெட்டர் என்ட்ரி இருக்கணும். இல்லன்னா பெட்டர் லாஸ் இருக்கணும். இல்லன்னா ட்ரேடே வேண்டாம். ஓகேங்களா? இதான் என்னோட மைண்ட் செட். ஸோ, என்னோட மைண்ட் செட்டுக்கு நீங்கலாம் வரணும் அப்படின்னா, அது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குமான்னு பார்த்துக்கிட்டு வாங்க. ஆனா வரீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஓவராலா ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். பெரிய லெவல்ல பண்ணலாம். சரி. இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இதில 1 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன். இதில வந்து 50% போட்டுக்கங்க. மீதி 50% கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். இதான் வந்து நெக்ஸ்ட்டு மூவ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே அதாவது ஃப்ரைடே ஓகேங்களா? ஸோ, ஃப்ரைடே கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மூவ் வந்து போயிருக்கு. 15 மினிட்ஸ்ல போய் பார்க்கலாம். நல்ல ஒரு பை மூவ்மெண்ட் வந்து போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ, இங்கேருந்து நல்லா மேலே ஏறி போயிருக்கான். இதெல்லாம் காரணம் போட்ட அந்த ஒரு நியூஸ் தான். ஓகேங்களா? ஸோ, இது வந்து எங்களால ஏத்துக்க முடியாது. உங்களோட டாக்ஸஸ் இந்த மாரி பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்லி நாங்க தான் வந்து டாக்ஸஸ் வந்து போடுவோம். நீங்க வந்து போடக்கூடாதுன்னு சொன்னனால, நல்ல மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லா அப்படி மேல வந்து போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போ ட்ரம்ப் போட்ட அந்த 10% டாரிஃப் இது வந்து கண்டிப்பா மார்க்கெட் கீழ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? கீழ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா, அது இவ்ளோ கீழ வருமா? இல்ல இவ்ளோ கீழ வருமா? அப்படின்றது நமக்கு தெரியாது. இதெல்லாம் இம்பேக்ட். ஓகேங்களா? சரி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எஸ்டர்டே வீடியோல அதாவது லாஸ்ட் வீடியோல இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன். இந்த என்ட்ரி வந்து தெரியணும் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவோட எண்டுல வந்து அந்த வீடியோ வந்து குடுக்குறேன். இஃப் யூ நீங்க வந்து புதுசா இருக்கீங்க அப்படின்னா. ஓகேங்களா? சரி. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, மேல தான் வந்து போயிருக்கான். நம்ம சொல்லியிருந்தது இந்த டிமாண்ட்ல இருந்து பை வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சரி. அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய். நம்ம எஸ்டர்டே வந்து பார்த்துருந்தோம். இங்க செல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ, இதில நம்ம ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இதில வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ, வீடியோ வந்து ஷார்ட்டா முடிச்சுருவோம். இதோட ப்ரீவியஸ் வீடியோ கண்டிப்பா போய் பாருங்க. அதில தான் எல்லாமே வந்து இருக்கு. ஓகேங்களா? சரி. மார்க்கெட் வந்து டிமாண்டுக்கு வரல. டிமாண்டுக்கு வந்தா பை. மேல சப்ளைக்கு வந்தா செல். இன்னும் வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சப்ளைக்கு வந்தா மார்க்கெட் வந்து செல் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்ப செல் ஆயிட்டுருக்கு. ஸோ, 4 ஹவர் 15 மினிட்ஸ். ஸோ, ரீஃபைன்மென்ட்ல வந்து மார்க்கெட் மிட்டிகேஷன் 5 மினிட். ஸோ, மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு கரெக்ட்டான மூவ் வந்து இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் எகைன் மேல வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போகறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இங்கேருந்து செல் ஆகலாம். ஓகேங்களா? சரி. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி வந்து போகல. பட் என்ட்ரி போயிருந்தா இப்படி தான் வந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல என்ட்ரி வந்து நான் குடுக்கல. ஏன்னா,
இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு ஹோப் இல்ல. கொஞ்சம் நாளா கன்சல்டேஷன்ல இருந்துச்சு. மார்க்கெட் எகைன் மேல வரலாம் அப்படின்ட்டு குடுக்கல. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல 15 மினிட்ஸ்ல இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல இருந்து பை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிமாண்ட்ல இருந்து பை வந்து போகலாமா அப்படின்ட்டு ஸ்டூடண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க இருந்து பை வந்து போயிருக்கான். அப்போ 5 மினிட் போவோம். இந்த பை ஒர்க் ஆயிருக்கா? அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைய வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹை வந்து நமக்கு சோர்ஸ் வந்து பண்ணியிருக்கான். இங்கே நமக்கு சோர்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இங்க இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட்ல இருந்து பை வந்து போயிருக்கான். பை போயிட்டு இப்ப கீழ வந்துட்டுருக்கான். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடிட்டி. இங்க வந்து கண்டிப்பா இத பாருங்க. இந்த லோ எடுத்துரும். ஓகேங்களா? இந்த லோ வந்து எடுத்துரும். அப்படி இந்த லோ எடுத்துட்டா, மார்க்கெட் வந்து செல் ஆகுமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிமாண்ட் இல்ல. ஸோ செல் ஆகணும் அப்படின்னா, செல் ஆச்சுன்னா சப்ளை எடுக்கலாமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க எங்கேயுமே சப்ளை வந்து இல்ல. இப்போ இருக்கிறது இங்க ஒரே ஒரு சப்ளை தான். இந்த சப்ளைன்றது நமக்கு அஃபோர்ட் பண்ற சப்ளைவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான். அப்போ மார்க்கெட் வந்து எகைன் கீழ வரணும். ஓகேங்களா? அப்போ எங்க இருந்து பை இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. இங்க இருந்து பை போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல. சரி. இப்போ இங்க மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல பிரேக்கு. இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. ஓகே. அப்ப கீழலாம் டிமாண்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணக்கூடாதா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இங்க ஒரு டிமாண்ட் இருக்கா? ஸோ இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. அடுத்தது இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. ஆனா, இந்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒர்க் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து பைல இருக்கான். இதுல லிக்விடிட்டி ஹண்ட் ஆகறதுக்காக மார்க்கெட் கீழ வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? இது லிக்விடிட்டி ஹண்ட்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உடனே இங்கேருந்து கண்ட்ரோல் எடுக்க சான்ஸ் இருக்கு. இந்த சப்ளைல கண்ட்ரோல் எடுக்க சான்ஸ் இல்ல அப்படின்னா, மார்க்கெட் எகைன் மேல போறதுக்கு சான்சஸ் வந்து நெறையவே இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நமக்கு லிக்விடிட்டியா எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகலாம். ஓகேங்களா? ஆனா, இந்த டிமாண்ட்ல இருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெஸ்ட்டு. அப்பதான் நம்ம வந்து ஓவரா ரிஸ்க் வந்து நம்ம பண்ண மாட்டோம். அப்போ கன்ஃபர்மேஷன் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இதில ரீஃபைன்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3 ரீஃபைன்மென்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? இது 3த்துலயுமே மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணானா, நம்ம என்ன பண்ணலாம்? 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளான். அடுத்தது கீழ இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல வந்து பை வந்து இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்தானா பை வந்து ஆவான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் டெய்லியில மிட்டிகேஷன் 4 ஹவர் ரீஃபைன்மென்ட் மிட்டிகேஷன் 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ்ல நமக்கு இங்க ஒரு டிமாண்ட் வந்து இருக்கு. இதுலேருந்து கண்ட்ரோல் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேல போயிருக்கான். அப்போ அடுத்தது நமக்கு இங்க இருந்து பை ஆகலாம். இங்க இருந்து பை ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1 ஹவருக்கு வந்துட்டோம். ஸோ இங்க இருந்து பை ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட்ல இருந்து பை வந்து மேல போயிட்டுருக்கான். ஸோ இதிலேயே வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த டிமாண்ட், இந்த டிமாண்ட். இதில வந்து ட்ரேட் வந்து பண்ண வேணாம். என்னோட சஜஷன். ஓகேங்களா? ஏன்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். ஒரு ட்ரெண்டே வந்து கரெக்ட்டா இல்ல. இத அவாய்ட் பண்றது பெட்டர். ஓகே. மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளை அண்டு அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளை. இங்கேருந்து நமக்கு செல் வந்திருக்கு. இன்னும் மார்க்கெட் மேல வரல. வந்தானா நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்து குடுக்குறான். டெய்லி 4 ஹவர் 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ் வந்துட்டோம். 15 மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட், இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட், இந்த டிமாண்ட், இந்த டிமாண்ட். இந்த 3 டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். நமக்கு ஃபெயிலும் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, இந்த 3 டிமாண்ட்ல போயிட்டு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துங்க. கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய 2 டிமாண்ட்லேருந்து பை வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது
கீழே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் பை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இன்னும் மார்க்கெட் வரல. வந்தால் பை வந்து போகலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இந்த டிமாண்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்துட்டான். இப்போ இதில் என்ட்ரி மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? டெய்லி 4 ஹவர்னுடைய டிமாண்ட் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 5 மினிட் என்ட்ரி. இப்போது 5 மினிட்ல நமக்கு என்ட்ரி வந்து எப்படி கொடுத்துருக்கு? பிஓஎஸ் சோச் இந்த டிமாண்டில் நமக்கு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. பட் மார்க்கெட் எகைன் கீழே வருவான் அப்படின்னு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோ. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கீழே வந்துட்டு இந்த பிஓஎஸ் வந்து எடுத்தானா நம்ம பை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிஓஎஸ் வந்து எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இப்போ மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ ஒரு லிக்விடிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ஹை, இது ஒரு டிமாண்ட், இது ஒரு டிமாண்ட், இது ஒரு டிமாண்ட். இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பை ட்ரை பண்ணலாம். ஸோ டிபி இங்கே நீங்கள் பை எடுத்துட்டீங்க, இந்த இடத்துல பை எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு டிபி மேலே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டு, ஓகேங்களா? இந்த டிமாண்ட் இதோட வேல்யூ வந்து பார்த்துங்க இந்த வேல்யூ. ஓகேங்களா? இந்த இது வரைக்கும் போகிறதுக்கு ஹைலி சான்சபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் வந்து 6:30க்கு வரும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் பண்ணி அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.